நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு கரையோரங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய, ஊவ, கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளையில் இடைக்கிடை மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. நிலவும் வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் டில் சார். இன்றைய வானிலையை பொறுத்தவரையில் மேற்கு தெற்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளைகளில் சிறிதளவு மழை பெய்யும். கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுவது பொருத்தமானதாகும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். கடற்பிராந்தியங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. இருந்த போதிலும் இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் இடையிடையே கொந்தளிப்பாக காணப்படலாம். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.